ரோஹிணிக்கு மனோஜ் 1 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுக்கவே கூடாதுன்னு யாரால நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட எப்பயும் போல பேசுறாங்க. ரோஹிணிக்கு வந்து சுத்தமாவே பிடிக்காது. ரோஹிணி இருந்துகிட்டு மனோஜ் நான் தான் 1 லட்ச ரூபா அமௌண்ட் கேட்டல, என் மேல நம்பிக்கையே இல்லாம நீ வந்து 1 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுக்க மாட்டேங்கிறல, இனி பாத்துக்கலாம். என்னாலதான் நீ வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கிற, என்னாலதான் வந்துட்டு இந்த வீட்லயும் உனக்கு மதிப்பு இருக்கு, எல்லா பக்கமும் உனக்கு மதிப்பு இருக்கு, இல்லைன்னா உனக்கு சுத்தமாவே யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ வந்து கொஞ்சம் கூட என்னை வந்து நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற மனோஜ் அப்படின்னு சொல்ல, மனோஜ் இருந்துகிட்டு சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், நான் வந்து 1 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுக்குறேன், ஆனா அந்த பொண்ணு கிட்ட இருந்து நீ வந்து 2 ரூபா வட்டிக்கு 2000 ரூபா அமௌண்ட் வந்து மாசமான வாங்கி கொடுத்து. ரோஹிணி இருந்துகிட்டு ஆமா மனோஜ் நானும் இதை தான் யோசிச்சேன், இந்த அமௌண்ட்டை வச்சு இது ஒரு பிசினஸா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாமே சரிதான் ரோஹிணி, ஆனா உன் ஃப்ரெண்டு வந்து வித்யா மட்டும் தானே இருக்கா, ஆனா பானுன்னு இன்ன வரைக்கும் நீ எதையுமே என்கிட்ட சொன்னதில்லை, அந்த பொண்ணை வந்து நேர்ல என்கிட்டயே வந்து வாங்கிக்க சொல்லு, நான் கொடுத்துட்றேன். ரோஹிணி வந்து மனசுக்குள்ளேயே இவர் என்ன இப்படி சொல்றாரு, பானுங்கிற பேரே யாருமே இல்லையே, ஆனா எப்படியாவது நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மனோஜ் பானு வந்துட்டு இப்போதைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால நீ இந்த 1 லட்ச ரூபா அமௌண்ட்டை வந்து என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு மந்த்லி ஆனா 2000 ரூபாய் காசு வந்து நான் வாங்கி கொடுத்துட்றேன், நீ வந்து நம்பு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் 1 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. ரோஹிணி வந்து வித்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ரோஹிணி வந்து நடந்ததெல்லாம் வித்யா கிட்ட சொல்றாங்க. வித்யா இருந்துகிட்டு என்னமோ ரோஹிணி நீ வந்து பண்றதே சரியில்லை, நீ 1-2 பொய்யா சொல்லியிருக்க, ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்க, எப்ப மாட்ட போறோன்னு தெரியல, உன்னோட சேர்ந்து நானும் வந்துட்டு மாட்ட போறேன், ஆனா என்னைக்கு மாட்ட போறேன்னு தான் தெரியல, சரி காசெல்லாம் வாங்கிட்டல்ல வா நம்ம போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரை பார்த்து காசை கொடுத்துட்றாங்க. ஓனர் வந்து ரோஹிணி கிட்ட உன் புருஷன் வந்து துபாயில் இருக்காங்கன்னு சொல்ற, உங்க அம்மா கிறிஷ் இவங்க 3 பேர் மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து இருக்கணும், அதுக்கு மீறி யார் ஒருத்தவங்க வந்தாலும் எக்ஸ்ட்ரா நீ வந்து பே பண்ற மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்றாங்க. ரோஹிணி சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. செல்வம் வந்துட்டு முத்து கிட்ட காசு வாங்காதனால முத்து போயிட்டு மீனாவை ஏதாவது பிரச்சனை பண்ணி திட்டுவாங்களா, சண்டை வர போதா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.